பாகிஸ்தானில் சிஎஸ்கே வீரரின் சகோதரர் கதறியுள்ளார். யார் அவர், எதற்காக கதறுகிறார் என்பதை தற்போது பார்க்கலாம். Periyar Maniammai Institute of Science and Technology, Tanjavur. RIAC ranked number 17 in India by IIRF. பஹல்காம் தாக்குதலை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தான் இடையே பதற்றமான சூழல் நிலவியது. இதனைத் தொடர்ந்து ஆபரேஷன் சிந்தூர் என்ற பெயரில் பாகிஸ்தான் மற்றும் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள தீவிரவாதிகளின் முகாம்கள் மீது அதிரடி தாக்குதல் நடத்தப்பட்டது. இதில் பயங்கரவாதிகள் 100 பேர் கொல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கு இடையேயான மோதலை நிறுத்த இரு நாடுகளும் சம்மதம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து அமைதியான சூழல் நிலவி வருகிறது. முன்னதாக போர் பதற்றம் காரணமாக பாதுகாப்பு காரணங்களுக்காக பாகிஸ்தான் சூப்பர் லீக் 2025 தொடர் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. ராவல்பிண்டி மைதானத்திற்கு அருகே நடந்த ட்ரோன் தாக்குதல் சம்பவத்தால் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடர் உடனடியாக நிறுத்தப்பட்டது. அடுத்து ஐக்கிய அரபு எமிரேட்ஸுக்கு மாற்றப்படுவதாக அறிவிக்கப்பட்டது. உடனடியாக பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரில் பங்கேற்றிருந்த வீரர்கள் துபாய்க்கு விரைந்தனர். அதுவரை என்ன நடந்தது என்பதை ரிஷாத் உசைன் விவரித்துள்ளார். துபாய்க்கு சென்றவுடன் அவர்கள் புறப்பட்ட விமான நிலையத்தில் ஏவுகணை தாக்குதல் நடத்தியதை அறிந்ததாகவும் அங்கிருந்து புறப்பட்ட 20 நிமிடங்களுக்கு பிறகு இந்த தாக்குதல் சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் கூறியுள்ளார். அந்த செய்தி மிகவும் அதிர்ச்சியை உண்டாக்கியதுடன் மிகுந்த சோகத்தையும் ஏற்படுத்தியதாக கூறியுள்ளார். இந்த துயர சம்பவத்தை அறிந்ததும் அவரது குடும்பத்தினர் தூங்காமல் அச்சத்தில் தவித்திருக்கின்றனர். குண்டு வெடிப்பு மற்றும் ஏவுகணை தாக்குதல்களால் அவர்கள் மிகுந்த கவலை கொண்டுள்ளனர். அவர் பாதுகாப்பாக இருப்பதை அடிக்கடி தங்கள் குடும்பத்திற்கு தொடர்பு கொண்டு ரிஷாத் உசைன் பேசியிருக்கிறார். இந்த சம்பவத்தின் போது மற்ற நாட்டு வீரர்களான சாம் பில்டிங்ஸ், டேரல் மிச்சல், குசல் பெரேரா, டேவிட் வைஸ், டாம் கரன் ஆகியோர் மிகவும் அச்சத்தில் உறைந்ததாகவும் ரிஷாத் உசைன் தெரிவித்துள்ளார். இனி நான் பாகிஸ்தானுக்கு வரமாட்டேன் என்று டேரல் மிச்சல் தன்னிடம் கூறியதாகவும் தெரிவித்துள்ள ரிஷாத் உசைன், டாம் கரன் விமான நிலையத்திற்கு சென்றிருந்தபோது அந்த விமான நிலையம் மூடப்பட்டிருந்ததை பார்த்தவுடன் அவர் சிறு குழந்தை போல அழத் தொடங்கியதாகவும் கூறியுள்ளார். அப்போது அவரை 2-3 பேர் சேர்ந்து சமாதானம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கிறது. பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியம் இது பற்றி அவர்களிடம் கூறியபோது 2 ட்ரோன் தாக்குதல் சம்பவங்களை தெரிவிக்காமல் மறைத்துள்ளனர். எப்படியோ தப்பித்தோம் பிழைத்தோம் என அனைவரும் துபாய்க்கு பாதுகாப்பாக சென்றிருக்கிறார்கள். வீரர்கள் அனைவரும் துபாய்க்கு சென்று விட்டாலும் பாகிஸ்தான் சூப்பர் லீக் தொடரையும் துபாயில் நடத்துவதற்கு அந்த நாட்டு கிரிக்கெட் வாரியம் அனுமதி அளிக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது.